கனடாவின் டொரண்டோவில் கொண்டோ எனப்படும் அடுக்குமாடி குடியிருப்புகளில் வசிப்பவர்களுக்கு முக்கியமான எச்சரிக்கை செய்தி வெளியாகியுள்ளது. டொரண்டோ 625 குவீன்சைட் ஈஸ்டில் அமைந்துள்ள லோப்ஸ் குடியிருப்பாளர்களுக்கு அங்குள்ள கம்பியினாலான சேமிப்பு அறைகள் ஒன்டாரியோவின் தீயணைப்பு விதிகளை மீறுவதாகவும் ஆகஸ்ட் மாத தொடக்கத்திற்குள் அவற்றை அகற்றுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 15 வருடங்களாக இந்த அறையை பயன்படுத்தி வந்த ஜோனி செல்லி என்பவர் தன் வாகன நிறுத்துமிடத்தையும் சேமிப்பு அறையையும் சேர்த்து $30,000 கொடுத்து வாங்கியதாக வேதனையுடன் தெரிவிக்கிறார். டொரண்டோ தீயணைப்பு திணைக்களம் இது குறித்து கூறுகையில், வாகன நிறுத்துமிடமாக வடிவமைக்கப்பட்ட இடங்களில் வீட்டு உபயோகப் பொருட்களை சேமித்து வைக்கும் அறைகளை அமைத்து விற்க சட்டப்படி அனுமதி இல்லை என தெரிவித்துள்ளது. காரணம், கார்களுக்கு அருகில் எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்களை சேமிப்பது பாரிய தீ விபத்து அபாயத்தை ஏற்படுத்தும் என்பதாகும். தொடக்கத்தில் கட்டிட வரைபடத்தில் இவை மிதிவண்டி சேமிப்பு இடம் என்றே குறிப்பிடப்பட்டிருந்தன. மிதிவண்டிகளை வைப்பது சட்டப்பூர்வமானது என்ற போதிலும் பின்னர் இவை பொதுவான சேமிப்பு அறைகளாக மாற்றப்பட்டு விற்கப்பட்டுள்ளன. தற்போது டொரண்டோவில் உள்ள நூற்றுக்கணக்கான அடுக்குமாடி குடியிருப்புகள் இதுபோன்ற சிக்கலை எதிர்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.